வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். இந்த கப்பல் இலங்கையிலே நங்கூரமிடப்பட்டதன் பிற்பாடு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. நாடாளுமன்றத்திலே பல்வேறுபட்ட விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் இந்த கப்பலில் ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் இவை தொடர்பாக இலங்கைக்கு பாரிய நெருக்கடிகள் ஏற்பட போகின்றனவா என்பது தொடர்பாகவும், அதே வேளையிலே பாலைதீவு அந்தோனியார் ஆலயத்துக்கு சென்ற பக்தர்களது படகு கவிழ்ந்து அதிலே இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இருவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலை மத்திய கிழக்கிலே போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலுக்குள்ளே சிக்கி தமிழக 600 மீனவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்கின்ற காணொலி ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பான தகவல்களை மேலும் பல தகவல்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம். ஈரானிலே தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கிடையான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே ஒரு கப்பல் தஞ்சமடைந்திருக்கிறது. அதாவது தங்களுக்கு உதவி வேண்டுமென்று அவர்கள் கேட்டதற்கிணங்க இலங்கையினுடைய ஜனாதிபதியின் பணிப்பின் பேரிலே அந்த கப்பல் இப்பொழுது கரைக்கு கொண்டு வரப்பட்டு அதிலிருந்தவர்கள் கொழும்பிலே இறக்கப்பட்டு இந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்திலே நங்கூரமிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பல் அமெரிக்காவினுடைய தாக்குதலிலே, அதாவது இலங்கையிலிருந்து 40 கடல் மைல் தூரத்திலே தாக்குதலுக்குள்ளாகி கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட உடல்களும் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. 3 கப்பல்கள் வந்திருக்கின்றன என்றும் அதில் ஒன்று இப்பொழுது இந்தியாவிலே இருக்கிறது என்பது போன்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவற்றின் பின்னணியில் இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் மிக முக்கிய தளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி தளத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இலங்கை மற்றும் அன்றகுமார் திசநாயக்கா இந்த பேர் தான் இறுதி நிமிடம் வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் பிரயோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே இவற்றின் பின்னணியில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை எழப்போகிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைய தினம் அமெரிக்க தூதரகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது உதவிகள் தேவையெனில், அவசரமான உதவிகள் தேவையெனில் உடனடியாக தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு செல்கின்ற வான்பரப்புகள் யாவும் மூடப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலிருந்து யாரும் இப்பொழுது பயணம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு ஏதும் அவசர பாதுகாப்பு தேவை என்று சொன்னாலோ அல்லது ஏதாவது எங்களை தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தாலோ நீங்கள் கீழ்காணுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு மின்னஞ்சல் இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பது போன்று வெளியிடப்பட்ட அந்த செய்தி தொடர்பாக பெரும் பரபரப்பு இப்பொழுது ஏற்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்தன. என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஈரானுக்கு வெளியே கடற்படை வீரர்கள் இருக்கின்ற ஒரே ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. இங்கே கைப்பற்றப்பட்ட அந்த கப்பலில் இருந்த 208 பேரும் பெலிசர முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் பலர் இப்பொழுது கரப்புடிய வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவை ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் மக்கள் மத்தியிலே பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டு வருகிறது. எனவே இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்தியாவை மீறி எதற்காக இலங்கை இவ்வாறு அடைக்கலம் கொடுத்தது என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்த அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த செய்தியால் பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இலங்கையும் அமெரிக்காவினுடைய ஒரு தாக்குதலுக்கு இலக்காக போகிறதா என்பது போன்று சமூக ஊடகங்கள் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்ல, இவை சமூக ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வந்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக தூதரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இது பழமையாக நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடு ஒழிய இது நீங்கள் ஈரானுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதற்காக அல்ல. எங்கள் நாட்டு பிரஜைகளை காப்பாற்றப்பட வேண்டிய தேவை அந்தந்த நாட்டில் இருக்கின்ற தூதரகங்களுக்கு இருக்கிறது. அந்தந்த தூதரகங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அந்தந்த தூதரகங்கள் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதன் நிமித்தம் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதே ஒழிய இது இப்பொழுது உங்களால் பெருசாக பார்க்கப்படுகின்றன ஒழிய ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை வெளியிட்டு வருகிறோம் என்பது போன்று அமெரிக்க தூதரகங்கள் இப்பொழுது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன.
எனவே இவை தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினையும் அமெரிக்க தூதரகம் மேற்கொண்டிருந்தது. அதாவது இவை தொடர்பாக யாரும் பயம் கொள்ள தேவையில்லை என்பது போன்றும் தங்களது மக்கள் மீது தாங்கள் கரிசனை கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்குரிய ஒரு வெளியீடு இவை ஒழிய மற்றும்படி இவை எந்த விதமான யுத்த அபாயங்களையோ அல்லது அமெரிக்கா எதிராக நடக்கப் போகிறதோ என்பதோ அல்ல என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவை இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதற்காக இலங்கை இந்த ஈரானிய கப்பலுக்கு அனுமதி வழங்கியது என்பது தொடர்பாக வினாக்கள் எடுக்கப்பட்டிருந்த வேளையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை மேற்கொண்டு அதற்குரிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதிலே அவர் தெரிவித்திருக்கிறார், சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக உதவி கோருகின்ற ஒருவருக்கு உதவி செய்யப்பட வேண்டியது மனிதாபிமான அடிப்படையிலே இந்த உதவியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நாங்களும் மனிதாபிமானம் மிக்கவர்கள் என்பதை காட்டுவதற்குரிய ஒரு செயலாகத்தான் இது இருக்கிறதை ஒழிய இது ஈரானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், அமெரிக்காவை எதிர்த்திருக்கிறோம் என்பது போன்று அல்ல என்பது அவரது வாதமாக இருந்தது. இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்திலே பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த கப்பல் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த கப்பலில் என்னென்ன இருக்கிறது தெரியுமா, எதற்காக இதற்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட கேள்விகள் அவரால் கேட்கப்பட்டிருந்தன. எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் முன்னர் தெரிவித்திருந்தார்கள், ஏன் நீங்கள் அந்த அதாவது நேற்று முன்தினம் தாக்குதலுக்குள்ளாகிய கப்பலுக்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்பது போன்று எதிர்க்கட்சிகள் முன்னர் கூக்குரலிட்டவர்கள் இப்பொழுது அனுமதி கொடுத்த பிற்பாடு ஏன் இதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது போன்றும் கேட்கிறார்கள். இதற்கு ஒருபடி மேலே போய் தேரர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார், நீங்கள் திருகோணமலை துறைமுகத்தில் தங்குவதற்குரிய அனுமதியை இப்பொழுது கொடுத்து விட்டீர்கள், ட்ரம்ப் இப்பொழுது இங்கே தாக்குதலை நடத்தப் போகிறார், ஜனாதிபதி செயலகம் மீது ட்ரம்ப் தாக்குதலை நடத்தப் போகிறார், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது போன்று ஒரு தேரர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இனி இந்த நாட்டுக்கு ட்ரம்ப் தாக்குதல் நடத்தினால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது போன்று சீலரத்ன தேரர் தான் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாருங்கள், நாட்டிலே ஒருவர் மனிதாபிமான அடிப்படையில் உயிர்கள் காக்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு ஜனாதிபதியை பார்த்து ஒரு தேரர் கேட்கின்ற கேள்வியாக இது அமைந்திருப்பதாக இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்பொழுது கட்டார் எரிசக்தி அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த நீரிணை தொடர்ந்து மூடப்படுமாக இருந்தால் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் கச்சா எண்ணெய் $82 ஒரு பேரல் விற்கப்பட்டு வந்தது. இப்பொழுது அது $150 போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால், தொடர்ந்து வருகின்ற 3 கிழமைகளுக்கு இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இது 150 விட மேலதிகமான விலைக்கு உயரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலே போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலுக்குள்ளே சிக்கி தமிழக 600 மீனவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்கின்ற காணொலி ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்களது வாழ்வாதாரத்துக்காக ஈரான் சென்று அங்கே மீன்பிடி தொழிலே ஈடுபட்டு வருகின்ற தமிழகத்தைச் சேர்ந்த 600 மீனவர்கள் இப்பொழுது பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்றும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மீட்பதற்குரிய எந்த நடவடிக்கைகளும் இதுவரை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு மிக அண்மையாக குண்டுகள் விழுந்து வெடித்துக் கொண்டிருக்கின்றன என்றும் தங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரவில்லை என்பது போன்றும் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். லண்டனிலே இருக்கின்ற யூத சமூகத்தை கண்காணித்தார்கள் என்கின்ற பெயரிலே 10 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 பேரில் 4 பேர் பிரதான சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் லண்டன் காவல்துறை இப்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறது. பிரித்தானிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இவர்கள் ஈரானிய அரசாங்கத்துக்கு இங்கிருக்கின்ற தகவல்களை வெளியிட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் சந்தேகித்த இடங்களிலே பல்வேறுபட்ட தீங்கிழைக்கும் செயற்பாடுகளிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நீண்டகால விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது என்றும் கைது செய்யப்பட்டிருப்பவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரித்தானியா காவல்துறை இப்பொழுது அறிவித்திருக்கிறது. ஈரானிய போர்க்கப்பலான ISIS 11 என்ற கப்பல் இப்பொழுது கொச்சி துறைமுகத்திலே தங்குவதற்குரிய அனுமதியை இந்தியா வழங்கியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 போர்க்கப்பல்களில் ஒன்று ஏற்கனவே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்காகி நீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. 2வது கப்பல் இலங்கையிலே தடுத்து நிற்கிறது. 3வது கப்பல் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற கொச்சி துறைமுகத்திலே தங்குவதற்குரிய அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி கோரப்பட்ட அந்த அனுமதி இப்பொழுது 4ஆம் தேதியே அவற்றுக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 3 கப்பல்களில் 2 காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஒரு கப்பல் நீரிலே மூழ்கி இருக்கிறது. ஈரானின் யுத்தம்
முடிந்த பாடாக இல்லை. ஈரானின் யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானை தொடர்ந்து அடுத்ததாக கியூபா தொடர்பான தனது கண்காணிப்பை செலுத்தி இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கியூபாவின் மீது தாக்குதல் நடத்துவது காலத்தின் கட்டாயம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரானின் யுத்தம் முடிவடைந்தது பிற்பாடு தாங்கள் கியூபாவை கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பது போன்று ட்ரம்ப் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அமெரிக்க தூதரகத்தின் முன்னால், அதாவது இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் முன்னால் இன்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்டமானது என்ன வகையான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தது என்று சொன்னால், இலங்கையினுடைய எக்கனாமிக் சோனிலே வைத்து ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருப்பது என்பதற்கு தொடர்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அங்கே இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இன்னொரு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் பலர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக முஜிபுர் ரஹ்மான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், எண்ணெய்க்காக ரத்தம் சிந்த வேண்டாம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் தான் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இதிலே ஈரானிய தூதுவரும் பங்கு பெற்றிருந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அப்பொழுது கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான், இன்று அனுமதி வழங்கிய இலங்கை ஜனாதிபதி ஏன் நேற்று முன்தினம் தாக்குதலுக்குள்ளாகிய அந்த கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்பது போன்று கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இவர் யாருக்கோ அடிபணிந்திருக்கிறாரா என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. ஆனால் இவை தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா இதற்கு முன்னரே அவர் தெளிவாக பதிலை சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளரை சந்தித்த வேளையிலே அவர் தெளிவான பதில் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நாங்கள் மனிதாபிமான அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோமே ஒழிய நாங்கள் யாருக்கும் அடிபணிந்து யாரோடும் ஆலோசித்து இந்த திட்டத்தை மேற்கொள்ளவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் ஐநா சபையோடு நாங்கள் பேசியிருக்கிறோம், இலங்கை ரெட் கிராஸோடு பேசியிருக்கிறோம், பேசிய பிற்பாடு தான் நாங்கள் இந்த கப்பலை அனுமதித்திருக்கிறோம் என்பது போன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற இருவேறு சம்பவங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த உங்கள் பலருக்கு தெரியும் பாலையூற்று அந்தோணியார் திருவிழா. இந்த திருவிழாவிற்கு பல்வேறுபட்ட பக்தர்கள் அங்கே செல்வார்கள். அந்தோணியாரை தரிசிப்பதற்காக மக்கள் செல்வார்கள். இப்படி சென்று வருகின்ற நிலையில் குருநகர் பகுதியிலே இருந்து 27க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற ஒரு படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. படகு கவிழ்ந்ததிலே 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இப்பொழுது வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவை தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் சரியான ஒரு விசாரணையை மேற்கொள்ளுமாறு இப்பொழுது உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிதமிஞ்சிய மக்களை ஏற்றியமையே இந்த படகு கவிழ்ப்புக்கு காரணம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதி கடும் சோகமயமாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. மன்னார் பகுதியிலே சாந்திபுரம் 50 வீட்டு திட்டம் பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு கொள்ளைச் சம்பவம் இப்பொழுது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சேர்ந்துதான் இந்த திருட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பணம் என்பன இவற்றிலிருந்து திருடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தை வெளியிட்ட மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது இந்த நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்றும் 4 பெண்கள் இணைந்துதான் இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்று செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.